அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக தலைநகர் டெல்லியில் கரப்பான் பூச்சி என்கின்ற ஒரு கரப்பான் பூச்சி என்ன செய்யும்? அது வீட்டிற்கு தொந்தரவு, மனிதர்களுக்கு தொந்தரவு. ஆக அந்த பெயரை கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்நிய சக்திகள், அந்நிய கைக்கூலிகளுக்கு வேலை செய்வதற்காகவும் அந்நிய சக்திகளின் தூண்டுதலின் பேரிலும் இந்த நாட்டில் அமைதியான முறையில் சட்டம் ஒழுங்கை பேணி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு எந்த வழியிலும் ஒரு பிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கில் அந்நிய பிளவு சக்திகளுடைய ஆதரவோடு அந்த அமைப்பு மாணவர் இயக்கத்தை தூண்டி போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு போராட்டம் என்பது அமைதி வழியில் மட்டும்தான் நடக்க வேண்டும். ஆயுதங்களின்றி தான் கூட முடியும். அமைதியான முறையில்தான் ப்ரொசஸன் நடத்த வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் 19 வழங்கியிருக்கிற உரிமை. ஆக உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கு உரிமை தரவில்லை, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை தரவில்லை, ஊர்வலம் செய்வதற்கு உரிமை தரவில்லை, கூட்டமாக திடீரென்று அனுமதியின்றி கூடுவதற்கு உரிமை தரவில்லை. ஆனால் அமைதியான முறையில் பீஸ்ஃபுல் ப்ரொசஸன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைதியான முறையில் கூடி நம்முடைய கருத்துக்களை அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்யலாம். எல்லாவற்றிற்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நியாயமான கட்டுப்பாடுகளை தாண்டி எந்த ஒரு அமைப்பும் அரசை விமர்சனம் செய்யவோ, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யவோ, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கவோ முயற்சிக்க முடியாது. ஆனால் நேற்றைய தினம் நடந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமான மக்களை, மாணவர்களை தூண்டி இருக்கிற அந்த அமைப்பு அந்நிய சக்திகளோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உலகத்தினுடைய குருவாக பாரத தேசம் வளர வேண்டும். உலகத்தில் பாரத நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமையில் எத்தனை பிரச்சனைகள் ஐநா மன்றத்தில் நடந்தாலும், எண்ணெய் வளமிக்க நாடுகளுக்கு இடையிலே நடந்தாலும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலே பிரச்சனைகள் நடந்தாலும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள் நடந்தாலும், நடுநிலையோடு பிற நாடுகளோடு கொண்டிருக்கிற நட்புறவை மிக நேசக்கரத்தோடு பயணிக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிற வரையில் இந்த நாட்டை எந்த அந்நிய சக்தியும் தொட முடியாது. ஆக மிக தைரியமாக நேற்று கூட பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்தே சென்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை. இந்த தேசத்தில் எத்தனை பிளவு சக்திகள் எத்தனிக்க முயற்சித்தாலும் அதனை நரேந்திர மோடி அரசு தடுக்கும், தவிர்க்கும். அரசியலமைப்பினுடைய சிறப்பு ஆர்டிக்கிள் 370 காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அந்த ஆர்டிக்கிளை பாராளுமன்றத்திலே நீக்கிவிட்டு பேசுகிற பொழுதும் கூட நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல, இந்த தேசத்திற்காக எங்களுடைய உயிரை வழங்கியிருக்கிறோம். ஆகவே மாநிலங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஒன்றுதான், ஒன்றுபட்ட இந்தியா மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். பாரத தேசம் உலகத்தினுடைய குருவாக வேண்டும், அது மட்டும்தான் நோக்கம். ஆகவே பாதுகாப்பு விஷயத்திலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சிறிதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிதான் ஆர்டிக்கிள் 370 நீக்கினார்கள். தனி மாநிலம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்தஸ்தோடு இருந்த காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தார்கள். காஷ்மீரிலே மூவர்ண கொடியை பறக்க விட்டார்கள். காஷ்மீர் மாநிலத்திலே மாநிலங்களவை தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல் நடத்தி காட்டினார்கள். எந்த சஞ்சலமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே இந்தியாவில் அமைதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ஏதேனும் ஒரு வகையிலே பிளவு சக்திகள் திட்டம் போட்டு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே மாணவர் சமுதாயத்தை, அதுவும் இந்திய வரைபடத்திலே எந்த இடத்திலும் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத அளவில் தேய்ந்து கருகி போயிருக்கிற கம்யூனிஸ்டை சேர்ந்த மாணவர் அமைப்பை சேர்த்து கொண்டு இந்த முயற்சியை எடுத்திருக்கிற அந்த அமைப்பு ஒரு உண்மையிலே ஒரு கரப்பான் பூச்சி தான். பேரை பாருங்கள், கரப்பான் பூச்சின்னா தொந்தரவு தாங்க. அப்போ அதற்கு இன்றைக்கு மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுகிறது, ஊடகங்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அந்நிய சக்திகள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், மிஷனரிகள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த வழியிலும் நரேந்திர மோடி அரசை ஏதேனும் ஒரு வகையில் தொந்தரவு செய்ய வேண்டும்,
மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு எதிரான கருத்தை விதைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது, கைக்கூலி காங்கிரஸ், ராகுல் காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது, அகிலேஷ் யாதவ் போன்றவர்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டில் இந்த தேசம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு மிக மிக நேர்த்தியான தலைமை பண்போடு பயிற்சி பெற்ற திரு நரேந்திர மோடி அவருடைய ஆளுமை தான். ஆகவே நீங்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும், எத்தனை பிளவு சக்திகளை வைத்து மாணவர் அமைப்பை தூண்டி மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைத்தாலும் நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து வெல்வார். இதுதான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட் தேர்வு இருப்பதால் இன்றைக்கு சுய நிதி கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆட்டம் போட முடியவில்லை. அரசியல்வாதிகள் ஆட்டம் போட முடியவில்லை. பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்க முடியவில்லை. ஆகவே நீட் தேர்வில் சாதாரண கடைக்கோடி தொண்டன் காரைக்கோடி மக்களுடைய சாமானிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிள்ளைகள் கூட ₹1 செலவு இன்றி மருத்துவக் கல்லூரிக்கு சேர முடிகிறது என்று சொன்னால் அதற்கு நிகரான நீட் தேர்வு தான். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் யாருக்கு இருக்கிறது? முதலாளித்துவ கார்ப்பரேட் கம்பெனிகளோடு இணைந்து கல்லூரிகள் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது, அகிலேஷ் யாதவுக்கு இருக்கிறது. ஆக இதனை ரத்து செய்வதற்கா என்று சொல்லி மாணவர்களை தூண்டி பொய் பிரச்சாரத்தை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய எந்த அமைப்பும், அது கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், வேறு என்ன வகையான பூச்சியாக இருந்தாலும் எந்த பூச்சியையும் நசுக்கக்கூடிய நஞ்சாகவே திரு நரேந்திர மோடி அவர்கள் திரள்வார்கள். நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் இந்த பூச்சிகளெல்லாம் நசுக்கி தூக்கி எறியக்கூடிய மாபெரும் சக்தி தான் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.